OnePlus 9RT versus S21 FE comparison தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So first processor. OnePlus 9RT we have the Qualcomm Snapdragon 888 and S21 FE we have the Exynos 2100. ரெண்டுமே ஹெட் டு ஹெட் ரொம்பவே சிமிலரான சிப்செட் தான். Exynos 2100ன்றது Snapdragon 888க்கு ஒரு காம்படிஷன் சிப்ஸ் தான். ஹெட் டு ஹெட் அப்படியே ஆப்போசிட். ஸோ எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா Qualcomm தான் பெட்டராக இருக்கும். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. பட் இந்த வருஷமும் ஒன்றும் பெருசாக மாறலை. பட் இந்த வருஷம் என்ன பிரச்சனைனா ரெண்டு சிப்செட்டுமே ஒரே பிரச்சனையில் மாட்டேங்குது. தெர்மல் த்ராட்லிங்கில் இருக்குது. போத் சிப்செட்ஸ் கெட் வெரி ஹாட் வெரி சூன். ஸோ ஃபோனோட கூலிங் சிஸ்டமை பொறுத்து தான் பெர்ஃபார்மன்ஸை நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும். ரா பெர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது ரெண்டுமே டாப் நாட் சிப்செட்ஸ் தான். பட் அகெயின் இட்ஸ் ஆல் அபவுட் தி கூலிங். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா OnePlus 9RTயில் Snapdragon 888 ப்ராப்பராக கூல் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம த்ராட்லிங் டெஸ்ட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அந்த கிராஃப் ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் ஓவர் ஹீட் ஆக மாட்டேங்குது, அவ்வளோ சீக்கிரம் தெர்மல் த்ராட்லிங்கும் ஆக மாட்டேங்குது. ஸோ Snapdragon 888 ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஃபோன் OnePlus 9RT. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? பட் S21 FEல அகெயின் இட்ஸ் நாட் ஆஸ் பேட் அஸ் S21ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ த்ராட்டில் ஆகலை, ஓரளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த கிராஃப் வந்து OnePlus 9RT கம்பேர் பண்ணும்போது வர்ஸாக இருக்குன்ற காரணத்தினால இங்கே நம்ம பெர்ஃபார்மன்ஸை OnePlusக்கு கொடுக்க போகிறோம். பட் திஸ் இஸ் டெக்னிக்கல். பட் ப்ராக்டிக்கலாக இஃப் ஐ வாண்ட் டு சே பெர்ஃபார்மன்ஸ் யூ வில் பி ஹாப்பி வித் போத். அதான் நான் சொல்லுவேன். தெர்மல் த்ராட்லிங் எல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்குற போது இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம டே டு டே ஆப்ஸில் நம்ம அந்த ஃபோனுக்கு கொடுக்கவே மாட்டோம். ஸோ ஒன்றும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேணாம். யூ வில் பி ஹாப்பி வித் போத்ன்றது தான் ப்ராக்டிக்கலாக நான் சொல்ல வருது. என்னடா சொல்கிறீங்க? நவ் லெட்ஸ் டேக் அ லுக் இன்டு த கேமராஸ். ஸோ கேமரா பார்க்கும்போது நம்ம OnePlusல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைமரிக்கு வந்து ஒரு 50 MP சோனி IMX 766 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு லார்ஜ் சென்சார், 1/1.5 இன்ச் சென்சார், ரொம்பவே பெரிய சென்சார் தான். வைட் ஆங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது ஒரு 2 MP மேக்ரோ விச் இஸ் ரப்பிஷ் டோட்டலி யூஸ்லெஸ் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 16 MP செல்ஃபி சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு 12 MP ப்ரைமரி கேமரா விச் இஸ் ஆஸ் குட் அஸ் OnePlusோட ப்ரைமரி சென்சர் அண்ட் ஒரு 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் விச் இஸ் அகெயின் ரியலி குட். அண்ட் ஒரு 8 MP டெலிஃபோட்டோ சென்சார். இது வந்து ரொம்பலாம் ஜூம் பண்ணாது, 2x 3x தான் பண்ணோம். பட் இது போர்ட்ரேட்டுக்கு யூஸ் ஆகும். மூணாவதாக இந்த மாதிரி ஒரு டம்மி மேக்ரோ கொடுக்குறதுக்கு இது எவ்வளோ ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் தான். அண்ட் செல்ஃபிக்கு ஒரு 32 MP சென்சார் இருக்குது அண்ட் விச் இஸ் ரியலி சுப்பீரியர். ஸோ இப்போ ஈச் சென்சார் நம்ம கம்பேர் பண்ணும்போது ப்ரைமரி சென்சார் வந்து டெக்னிக்கலி OnePlusல பெட்டர். இன்னும் கொஞ்சம் லார்ஜரான சென்சார், ஹையர் ரெசல்யூஷன்னால நான் சொல்லலை. சென்சார் சைஸே லார்ஜாக இருக்குது, பிக்சல் சைஸும் லார்ஜாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஃபில்மிக் ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா OnePlus மைட் பி பெட்டர். மைட் இல்லை, OnePlus வில் பி பெட்டர். பட் அப்படிலாம் இல்லை. ஐம் ஜஸ்ட் அ ரெகுலர் யூஸர். நான் ஃபோனில் என்ன கேமரா ஆப் வருதோ அதில் தான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ வில் பி வெரி குட் வித் சாம்சங் வில் பி பெட்டர் தென் OnePlus ஹியர். நீங்கள் ஒரு டிப்பிக்கல் கேமரா யூஸராக இருந்தீங்க, ப்ரோ யூஸர் கிடையாது அப்படின்னா. என்னடா சொல்கிறீங்க? ஆனால் ஒரு கண்டிஷன். ஏன்னா சாம்சங்கோட சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் செட் ஆஃப் சென்சார் 12 MP. அது வந்து அப்படியே S21 சீரிஸில் உள்ள அதே சென்சார் இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரைமரி அண்ட் வைட். ஸோ தட் வில் பி குட். அண்ட் லுக்கிங் அட் த அதர் 2 கேமராஸ் OnePlusல அது ரெண்டுமே வேஸ்ட்டு தான். 2 MP மேக்ரோக்கு பதிலாக இங்கே நமக்கு டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க விச் இஸ் அ மோர் வர்த்தி சென்சார். அண்ட் செல்ஃபி பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோஸ் கேப்பபிலிட்டியில் பார்க்கும்போது OnePlusோட 16 MP வந்து 1080p 30 FPSல தான் மேக்ஸிமம் வீடியோ எடுக்க முடியும். அந்த HDRலாம் கேவலமாக இருக்கும் அந்த செல்ஃபி கேமராவில். பல வருஷமாக இந்த ஒரே செல்ஃபி கேமராவை தான் OnePlus யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மாற்றவே மாட்டேங்கிறாங்க. பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் 4K 60 FPS எடுக்க முடியும் செல்ஃபியில். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான செல்ஃபி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபார் அன் ஆவரேஜ் கேமரா யூஸ் சாம்சங்கோட எல்லா கேமராவுமே இட் மேக்ஸ் ப்ராப்பர் சென்ஸ் அண்ட் இட் வில் பி குட். பட் ஃபார் ப்ரோ யூசர்ஸ் இப்போ என்ன மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்மிக் ப்ரோவில் இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்க போகிறேன் அப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா OnePlusோட ப்ரைமரி சென்சார் இஸ் சுப்பீரியர். ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ அங்கே ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைவிங் இன்டு த டிஸ்பிளே பார்க்கும்போது OnePlusல ஒரு 6.62 இன்ச்சுக்கு ஒரு 1080p AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 600 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. பட் HDR அண்ட் கலர் அக்யூரசி பார்க்கும்போது கலர் ஸ்பேஸ் எல்லாமே DCI-P3லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு 8-bit பேனல். HDR பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் வந்து அரௌண்ட் 1200 nits கொடுத்துருக்காங்க. ஸோ HDR வில் பி ஃபைன். பட் HDRல அந்த உள்ள கலர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக ப்ராசஸ் ஆகணும்னா உங்களுக்கு மினிமம் 10 bit இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் 8-bit பேனல்ன்றதுனால அது உங்களுக்கு மிஸ் ஆகும். ரீசெண்டாக தான் இந்த 10-bit
பிட்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அட் திஸ் ப்ரைஸ் we could expect a 10-bit பேனல். எம்ஏலாம் 20,000 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம கம்பேரிங் இட் வித் த சாம்சங் பேனல், சாம்சங்கில் ஒரு 6.4 inch டைனாமிக் AMOLED 2Xன்ற ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு AMOLED தான், ஒன்றும் நத்திங் டு பி அமேஸ்ட் ஆஃப். டைனாமிக் AMOLED 2Xன்றது அவங்க ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் யூஸ் பண்ணுற AMOLED. ஸோ இட்ஸ் லைக் பெட்டர் AMOLEDனு அவங்க சொல்லுவாங்க. டெக்னிக்கலி இட் மைட் பி பெட்டர் ஆன் பேப்பர் அட்லீஸ்ட் than the OnePlus competition. And 1080p resolution, 120Hz display தான். பட் டச் சாம்பிளிங் ரேட் பற்றி அவங்க இங்கே எதுவும் சொல்லலை. சில இன்ஃபர்மேஷன் பற்றி இது 240Hzன்னு சொல்கிறாங்க, which is fine. OnePlus 600Hz இருக்குது, ஸோ இட்ஸ் an advantage. அண்ட் சாம்சங்கில் HDR10+ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. OnePlusல HDR சர்டிஃபிகேஷன் இல்லை, பட் HDR வீடியோஸ் ஒர்க் ஆகுதுன்றது சொல்கிறாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் இல்லைனாலும் இட்ஸ் ஒர்க்கிங் இன் OnePlus. அண்ட் S21 FEல உள்ள டிஸ்பிளே ஒரு 10-bit டிஸ்பிளே அப்படியே அவங்க ஃப்ளாக்ஷிப்ஸில் யூஸ் பண்ணுற அதே பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர்ஸ் அண்ட் இந்த விஷயம் HDRலாம் வந்து சாம்சங் டிஸ்பிளேல பெட்டராக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அது உங்களுக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸே தெரியாது. OLEDனு வந்துட்டாலே இட் வில் பி குட், இதுதான் பிளெயின். பட் குட் OLED பேட் OLEDன்றது இருக்குது. பட் டெஃபினெட்லி ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே பேட் OLED இல்லை, ரெண்டுமே வெரி குட் OLED டிஸ்பிளேஸ். உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சாம்சங்ஸ் AMOLED வந்து இஸ் a little bit better. ஸோ அகெயின் நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம சாம்சங்க்கு கொடுத்துடலாம். இந்த டிஸ்பிளே செக்மெண்ட் வந்து நம்ம சாம்சங் கொடுத்துடலாம். டிஸ்பிளே அண்ட் கேமராஸ்க்கு கேமரா வந்து நான் டைன்னு சொல்வேன், பிகாஸ் ப்ரொஃபஷனலுக்கு வந்து OnePlus மைட் பி பெட்டர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கேமராஸ் டை, டிஸ்பிளேஸ் ஃபார் சாம்சங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஃபார் OnePlus till now. Let's take a look at the next segment, பேட்ரி அண்ட் சார்ஜிங். பேட்ரி அண்ட் சார்ஜிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பேட்ரி அண்ட் சார்ஜிங் அப்புறம் ஒரு முக்கியமான செக்மெண்ட் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு ஒரு ஷார்ட் நோட். நம்ம சேனல் பார்க்குற நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருன்ற மெயின் 97% இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க திரும்ப அன்ஃபோல்டிங் டெக் கண்டென்ட் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆக கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். பட் இந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்க்குறவங்கள அகைன் 97% வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் கிளிக் பண்ணி மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு எங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குறீங்க, வி அப்ரிஷியேட் இட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் எங்களோட கண்டென்ட் ப்ராப்பராக ரெக்கமெண்ட் ஆகும். சீக்கிரம் முடிச்சுக்கலாம். அதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியதை பார்த்துருவோம். பேட்டரி அண்ட் சார்ஜிங் செக்மெண்ட்டை பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு OnePlusல என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ வெரி நைஸ். அண்ட் சார்ஜிங்க்கு வந்து 65 watt சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் சார்ஜரை பாக்ஸ்குள்ளே தராங்க, விச் இஸ் அகெயின் வெரி வெரி நைஸ். ஃப்ளாக்ஷிப்ஸ் ரீசெண்டாக ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த சார்ஜர் விஷயத்தில் தான். அண்ட் இங்கே OnePlus has done a really good job. 0 to 100 around 30 minutesல உங்கள் ஃபோன் முடிஞ்சிடும், சார்ஜ் ஆகி முடிஞ்சிடும். அண்ட் இட்ஸ் வெரி சேஃப் ஃபார் த பேட்டரி டூ. இந்த டெக்னாலஜி ஹேஸ் மெச்சூர்ட் லாட். நவ் கோயிங் வித் சாம்சங். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க வித் 25 watt சார்ஜிங் சப்போர்ட். சரி, ஓகே, சார்ஜிங் ஸ்பீட் OnePlusோட கம்மியாக இருக்குது. பட் அவ்வளோ ஒன்றும் பேசிக்க வேணாம், பிகாஸ் 25 watt இஸ் ஸ்டில் ஃபாஸ்ட். என்ன கேட்டால் இட்ஸ் நைஸ், 1 hourல முடிஞ்சிடும். ஸோ இட்ஸ் ஓகே. பட் சார்ஜர் எங்கே? எஸ், இந்த ஃபோனில் நீங்கள் புதுசாக சார்ஜர் வாங்குகிற நிலைமை வரும் இந்த ஃபோன் வாங்கினா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் முடிச்சாச்சு. டெஃபினெட்லி இட்ஸ் OnePlus, இட்ஸ் வின்னிங் ஆப்வியஸ்லி. கொடுக்குற சார்ஜரும் 65 watt சார்ஜர் கொடுக்குறாங்க. அங்கே இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் 25 watt தான், சார்ஜரும் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? தேர் செல்லிங் ஃப்ளாக்ஷிப் கில்லர்ஸ் அட்லீஸ்ட். அது இருந்தாலும் சார்ஜர் ஷுட் நாட் பி கோயிங் அவே. அண்ட் next thing is the final thing I wanted to talk is pricing. இந்த தடவை இட்ஸ் ஜஸ்ட் ஆப்வியஸாக இருக்குது. ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இந்த கம்பேரிசனில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோன் ஒரு செக்மெண்ட்டை ஜெயிச்சதுன்னா அது ஒரு குட்டி எட்ஜ் தான், பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு ஃபோனுமே செம நெக் டு நெக் காம்படிஷன். பில்ட் குவாலிட்டின்னு ஒரு செக்மெண்ட்டை நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். பட் அதை நான் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்னால விட்டேன். இஃப் யூ வாண்ட் டு நோ, மெட்டல் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி அலுமினியம் அண்ட் கிளாஸ் ஃபினிஷ் வந்து OnePlusல இருக்குது. அண்ட் அலுமினியம் அண்ட் பிளாஸ்டிக் ஃபினிஷ் சாம்சங்கில் இருக்குது. பேக் பிளாஸ்டிக், ஃப்ரண்ட் கொரில்லா கிளாஸ் ஃபிக்டஸ் கொடுத்துருக்காங்க சாம்சங்கில். ஸோ ஏறக்குறைய எல்லாம் ஒரே மாதிரி நல்ல பில்ட் குவாலிட்டி தான். பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சாம்சங் ஹஸ் யூஸ் வெரி குட் குவாலிட்டி பிளாஸ்டிக். ஸோ நத்திங் டு வரி அபவுட். எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டி வரைக்கும் இட்ஸ் ஃபைன். எல்லாமே போத் டிவைசஸ் ஆர் வெரி 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 சிமிலர். பட் ப்ரைஸிங் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சாம்சங் இஸ் ப்ரைஸ்ட் அட் 55,000 rupees அண்ட் OnePlus இஸ் ப்ரைஸ்ட் அட் 43,000 rupees. எஸ், லாஸ்ட் இயர் சாம்சங் S20 FE 5Gயில் பண்ண மேஜிக்கை இங்கே சாம்சங் couldn't do it, I guess. எக்ஸினாஸ் சிப் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸையும் தூக்கி 55,000 வச்சுருக்காங்க. ஸோ வாட் யூ சே? நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ வுட் டெஃபினெட்லி பிக் OnePlus 9RT ஹியர். சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் தாண்டியும் தான். பிகாஸ் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா யூ கெட் One UI 4.2 அவுட் ஆஃப் த பாக்ஸ். Android 12 கிடைக்கும் உங்களுக்கு திறக்கும் போதே, விச் இஸ் வெரி குட்.
பட் ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாயும் நீங்கள் திறக்கும் போது ஆண்ட்ராய்டு 11 தான் வரும். ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கும் ஒன் ப்ளஸில். பட் லுக் அட் த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். எனக்கு வந்து திஸ் டிஃப்ரென்ஸ் மேக்ஸ் சென்ஸ் given the fact that two phones are very similar hardware wise. இந்த இன்க்ரீஸ் வர்த்தானே எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். ஓகே, நவ் கிளிக் ஆன் த டாப் லெஃப்ட் டு see Samsung S21 FE overview, unboxing and overview, and bottom left to see OnePlus 9RT unboxing and overview, and ரைட்டில் நம்ம லோகோ இருக்குது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். பை பை.